ஒன்று தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 9லிருந்து 11 வசனங்கள் சிறப்பாக 9வது வசனம். சகோதர அன்பை பற்றி உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை, ஏனெனில் ஒருவருக்கு அன்பு செலுத்த கடவுள் நீங்கள் கற்றுக்கொண்டது. அன்பை நாம் நெருங்கும் கடவுளை நம்ம அன்பு செய்ய தன்னை உயர்த்தர நம்ம கைவிட்டினார். அவருடைய ஜீவனை கொடுத்து நம்மை வீட்டை வச்சிட்டு இன்றும் நமக்கு உணவாகும் பானமாக நம்மை அன்பு செய்கிறார். ஆகவே அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். யார் நமக்கு கற்றுத்தர தேவையில்லை. 7:35 சொன்னது போல 1 யோவான் 2:76 சொன்னது போல நாம் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவரே இந்த அன்பை நம்முடைய உணர்வில் வைத்திருக்கிறார். தெய்வீக அன்பையும் அதே போல சகோதர சகோதரிகளை அன்பு செலுத்தவும் கடவுளை அன்பு செய்வது போல பிறரையும் நாம் அன்பு செய்து அன்பின் நிறைவாக ஒரு மனிதனுக்கு கண்டதை போல தெய்வீக அன்பும் பிறரை அன்பு செய்வதும் நாம் கடவுளை அன்பு செய்வது போலாகும். நாம் கடவுளை அன்பு செய்கிறோம் என்றால் நாம் பிறரை அன்பு செய்வோம். அதை நிறைவுக்கான நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போமா? இது நல்ல ஆண்டவரை அன்பு உள்ளத்தோடு எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க நீ உதவி செய்யும். நீரை எங்களுக்கு வாழ்வுக்காக தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும். நீரை பரிசுத்தமாக